ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பிளாகர் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறது மூலமாக ஒரு மந்த்துக்கு குறைஞ்சது 20,000லேருந்து 50,000 வரைக்கும் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு ஏரியா புரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கூகுள் உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி கூகுள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிங்க. ஸோ அதில் பிளாகர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டு தான் வருவீங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கிரியேட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கிரியேட் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஹிஸ்ட்ரியை பற்றி ஒரு பிளாக் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான ஒரு எஸ்ஏவும் எழுத வேண்டிய அவசியமே இருக்காது. சிம்பிளாக அதை சாட் ஜிபிடி மூலமாக நீங்கள் எஸ்ஏ கிரியேட் பண்ணி அதன் மூலமாக பார்த்துட்டிங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரி இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளாக் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக எப்படி அப்ரூவல் வாங்குறதோ அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ பிளாகோட அட்ரஸ் கேட்குது. இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாகோட அட்ரஸ் சூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அட்ரஸ் இப்போ இல்லை. சொன்னால் பார்த்துட்டிங்கன்னா நாட் 1ன்னு போடுவோம். அதுவும் இல்லை. ஸோ எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 0 ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா நாட் 1 பிளாக் ஸ்பாட் அப்படிங்கிறது இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இதனால் நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம். ஸோ டிஸ்பிளே நேம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபினிஷ் கொடுத்துருவோம். ஃபினிஷ் கொடுத்த அடுத்த செகண்டே நம்மளுடைய பிளாக் இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. 1 மினிட் வெயிட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய பிளாக் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிளாக் எதுவுமே இல்லாமல் எம்டியாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த பிளாகில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் போஸ்ட் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் க்ரியேட் நியூ போஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே டைட்டில் இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு முதல்ல பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சாட் ஜிபிடி மூலமாக எப்படி போஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு சாட் ஜிபிடி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ சாட் ஜிபிடி இது இருக்குது. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்ட காரணத்தினால நம்ம மகாத்மா காந்தி இருக்கார்ல, ஸோ அவரை பற்றி 500 வேர்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு எஸ்ஏ கேட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா இப்போ சாட் ஜிபிடி ஜெனரேட் பண்ணி கொடுத்துச்சு. நான் லாகின் பண்ணவும் இல்லை, சைன் அப் பண்ணவும் இல்லை. ஸோ எதுவுமே பண்ணாமலே பார்த்துட்டிங்கன்னா எனக்கு க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இதை பார்த்திங்கன்னா அப்படியே காப்பி கொடுக்க போகிறேன். ஸோ மேபி இது உங்களுக்கு வேறு மாதிரி வேணும் அப்படின்னா ரீஜெனரேட்டர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் வேர்ட்லாம் ஷஃபில் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக எழுதி கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எழுதுனதுக்கும் இப்போ எழுதுறதுக்கும் பார்த்துட்டிங்கன்னா நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? இப்போ இன்னும் எழுதி முடிக்கலை. ஸோ 500 வேர்ட்ஸ் நான் கேட்ட காரணத்தினால பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக எழுதிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அவள் தான் முடிஞ்சு. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னா ரீஜெனரேட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு வேணாம், அதை காப்பி பண்ணிடுறேன் அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நேராக இப்போ பிளாக்கு போங்க. ஸோ பிளாக்கு போயிட்டு இங்கே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைட்டில் நம்ம சூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ டைட்டில் அப்படிங்கும்போது மகாத்மா காந்தி, ஒரு நிமிஷங்க, காந்தி ஹிஸ்ட்ரி அப்படின்னு போடுவோம். பிகாஸ் நம்ம இங்கிலீஷில் எழுதணும் அப்படின்னா தான் நிறையா பேர் அட்ராக்ட் பண்ண முடியும். எந்த அளவுக்கு சிடிஆர் சிபிஎம் வருதோ அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். ஸோ இங்கே சும்மா அப்படி பேஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் இதாக இருக்கு இல்லையா? ஸோ இதை ஒரு வாட்டி ஃபுல்லாக காப்பி பண்ணிப்போம் நம்ம. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம அங்கே காப்பி பண்ணது அப்படியே இங்கே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ வேர்ட் பை வேர்ட் அங்கே நம்ம என்னெல்லாம் அப்படியே நம்ம அந்த இதில் சாட் ஜிபிடியில் இருந்துச்சோ அது அப்படியே இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு நீங்கள் சப்டைட்டில், ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ இங்கே எழுதிருக்கிறதுக்கு ரெலவெண்ட்டாக நீங்கள் என்னெல்லாம் ஆட் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஆட் பண்ணுறது மூலமாக பார்த்துட்டிங்கன்னா உங்கள் பேஜ் ஒரு லுக்காக இருக்கும். ஸோ ஆக்சுவலி இப்போ தான் நம்ம பிளாக் க்ரியேட் பண்ணோம், டக்குன்னு ஒரு போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதனால் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் லுக் இருக்காது. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரொஃபஷனலாக இதை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா சும்மா இது நான் சாம்பிளுக்காக போட்டிருக்கேன். இது சும்மா பப்ளிஷ் பண்ணிடுறேண்ணா. நீங்கள் ஒரு வெப்சைட்டில் ஒரே ஒரு இமெயில் ஐடி இருந்தால் போதும் 1000க்கும் அதிகமான பிளாக் ஸ்பாட் உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்யூச்சரில் ஹோஸ்டிங்கர்லையோ ஏதாச்சும் ஒரு ஹோஸ்ட்லையோ பார்த்துட்டிங்கன்னா வெப் போஸ்ட்டை சூஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு இது சப்டொமைனில் தான் இருக்கும். அது blackspot.com அப்படின்ற சப்டொமைனில் இருக்கும். இது ஒரு பெரிய டாபிக். நான் சிம்பிளாக சாட் ஜிபிடியை வச்சு மட்டும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? இப்போ செட்டிங்ஸ் போயிடுவோம். ஸோ செட்டிங்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி இன் இந்தியான்னு சொல்லிட்டு நான் இன் போட்டேன். அதை ஆஃப்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா
இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இதில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஒருவேளை நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத நீங்கள் வேறு ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறையா டாபிக் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரே வீடியோவில் என்னால் கவர் பண்ண முடியாது. ஸோ டைம் ஜோனில் ஆரம்பித்து என்னென்ன மாதிரியான அதில் இருக்கக்கூடிய வந்து சிஓ செட்டிங்லாம் எஸ்சிஓ செட்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ கூகுள் சர்ச் கன்சோலில் வந்து நீங்கள் இது பண்ணணும். கூகுள் அனலிட்டிக்ஸில் வந்து இன்னும் நிறையா இது பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிளாக் பார்த்துட்டிங்கன்னா கூகுள் அட்சன்ஸ் வாங்கும்போது உங்களால் நல்லா earn பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து ப்ரொஃபஷனல் லுக்கில் மாற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா லேஅவுட்டுக்கு போயிடுவோம். ஸோ லேஅவுட்டில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய பிளாகில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இதில் எதுவும் சேஞ்ச் பண்ண விரும்பலை. ஏன்னா அது வந்து நம்மளோட சாம்பிளுக்காக தானே இது பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சேஞ்ச் பண்ண விரும்பலை. மேபி நீங்கள் பிளாகரோட அந்த தீமை மாற்றணும் அப்படின்னா தீமை சூஸ் பண்ணுங்கள். இப்போ பிளாகரோட தீம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோடாக லேட் ஆகுது. ஸோ பிளாகரோட தீம் இது தான். இது லேஅவுட்டில் இருக்கணும். ஓகே, தீம் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி தீம் வந்து லோட் ஆக மாட்டேங்குது மக்களே. ஸோ இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதில் இருக்கிற சில செட்டிங்ஸை வந்து மாற்றணும். ஸோ அதை நான் வந்து அப்புறமா சொல்லித்தரேன். இப்போ பார்த்திங்கன்னா ஏர்னிங்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஏர்னிங்ஸில் பார்த்துட்டிங்கன்னா உங்களால் வந்து இப்போதைக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனே இருக்காது. ஸோ அதுக்காக பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து இன்னொரு ஐடியா சொல்லித்தரேன். ஸோ அதை யூஸ் பண்ணுறோமா அது நீங்கள் வந்து அட்சன்ஸோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணுறது மூலமாக பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அது பார்த்திங்கன்னா வியூ பிளாக் கொடுத்துருங்க. ஸோ உங்களோட பிளாக் வந்து இப்போ எப்படி வந்து மற்றவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்களுக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் எழுதிருக்கீங்களா? நான் வந்து ஜஸ்ட்டு மகாத்மா காந்தி ஹிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்ததுனால பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து யாராச்சும் ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து வியூ கவுண்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிக்கணும். ஸோ காப்பி பண்ணிக்கிட்டே இப்போ நம்ம அட்சன்ஸோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது வேறு ஒன்றும் கிடையாது, இதுதான் ஆட்ஸ்டரா. ஸோ ஆட்ஸ்டரா பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து எந்த மாதிரியான இதை வேணாலும் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் கீழே பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஆட் வெப்சைட்னு போட்டிருக்கு பார்த்தியா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டைரக்ட் லிங்க்கை வந்து நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் வந்து இது பண்ணுறது மூலமாக பார்த்துட்டிங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக இன்னும் நிறையா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா நான் நிறையா வெப்சைட்டை வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து ஈஸியாகவே அப்ரூவ் கிடச்சிடும். ஜஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இதில் நீங்கள் ஆட் பண்ணி ஒரு 1 or 2 hourக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான வெப்சைட்டு கேட்குறீங்களோ இப்போ வந்து கேட்கும் என்ன வெப்சைட்னு சொல்லிட்டு. ஸோ வெப்சைட்டோட பேரை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அதுவும் பார்த்துட்டிங்கன்னா என்ன கேட்டகரியில் வந்து நீங்கள் இது பண்ண போகிறீங்க உங்களோடன்னு சொல்லிட்டு சோஷியலாக, அடல்ட் சோஷியலாக, மூவிஸ், அப்புறம் வந்து MP3, இங்கே பார்த்திங்கன்னா கன்வெர்ட்டரு, ஃபைல் ஹோஸ்ட்டு, அனிமி, டவுன்லோட்ஸு, ஃபாசெட்டு, புக்ஸு, அதர்ஸு. இந்த டவுன்லோட்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஃபேமஸான நிறைய ஆட்ஸ்லாம் வரும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரியான சைட்டை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஏர்னிங்ஸ் கிடைக்கும். பட் இருந்தாலும் வந்து அது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை. ஏன்னா வந்து மற்றவங்களுடைய ஃபைலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும்போது டவுன்லோட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும்போது சில பிரச்சனைகளை கொண்டு வரும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஸோ பார்த்துட்டிங்கன்னா என்ன மாதிரியான உங்கள் ஆட் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த 300 to 250 இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆடுக்கு தான் உடனே வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நானுமே வந்து இந்த 300 இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு வந்து சூஸ் பண்ணுறேன், ஆடுன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய வெப்சைட்டு ஸோ ஆக்சுவலி வந்து இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு வருது. ஒரு நிமிஷம் நான் கரெக்ட் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஆக்சுவலி வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து அந்த M1ன்ற வேர்டெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரிவ்யூவிங் ஒரு வெப்சைட்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ரிவ்யூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த பெண்டிங்கில் இருக்கிறது வந்து அப்ரூவ் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி நான் பார்த்துட்டிங்கன்னா ஆட் யூனிட்டுக்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கேன். நான் காட்டுறேங்க, ஷோ பண்ணுறேங்க. பட் நான் இன்னும் வந்து இந்த ஆடெல்லாம் இப்போ இதில் வந்து இதுக்கு ஒரு கோடு கொடுப்பாங்க. ஓகேவா? இங்கே பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு கோட் கிடைக்கும். அந்த கோடை கொண்டு போய்ட்டு நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களோட வெப்சைட்டில் வந்து அதை ஷோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி ஷோ பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான ஆட்ஸ்க்கெலாம் வந்து பேனர் ஆடு, 2 பேனர் ஆடுக்கு வந்து இப்போதைக்கு பார்த்துட்டிங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றலாம் கெட் கோடு கொடுத்தோம் அப்படின்னா கோடை கொண்டு போய் நாங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான செட்டிங்ஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அந்த கெட் கோட் கிடைக்கும். ஸோ இந்த
கோடை எடுத்துகிட்டு வந்து இந்த லேஅவுட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து சர்ச் திஸ் பிளாக்னு சொல்லி போட்டுருவாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நிறையா ஹெட்லைன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் AdSense கோடு இல்லை AdSenseக்கான கேஜெட்லாம் போட்டுருவாங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஆட்ஸ்லாம் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து உங்களுடைய பிளாகை க்ரியேட் பண்ணி அதுமாதிரி பார்த்துட்டிங்கன்னா AdSenseல வந்து AdSenseோட ஆல்டர்னேட்டிவில் வந்து அப்ரூவல் வாங்கணும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ChatGPT யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 50 போஸ்ட் போடுறீங்கன்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மந்த்லி வந்து ஒரு 20,000 30,000 உங்களை ஈஸியாக சம்பாதிக்க முடியும். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணாங்க உங்களோட ஒப்பீனியன் அண்ட் உங்களோட சஜஷன் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம்.